Hello மக்களே, வெல்கம் டு JRK Gaming and welcome to brand new Minecraft survival series in நம்ம உலகம் world part 1. மக்களே, நம்ம வந்து மைன்கிராஃப்ட்ல வரோம். இது வந்து ஒரு சோலோ சர்வைவல் சீரீஸ் தான். நம்ம வந்து இந்த கேம் முடிகிற வரைக்கும் சோலோவாக தான் விளையாட போகிறோம். நம்மளோட கேம் எய்ம் என்னன்னா எண்டர் டிராகனை வந்து அடிக்கணும், அதுதான் எய்மு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடலாம் நம்ம வந்து சேனல் ஸ்டார்டிங்லேயே போட வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் சோலோவாக மட்டும் போடுறேன். ஓகே, இந்த வேர்ல்டு நேம் வந்து நம்ம உலகம்னு வச்சுருக்கோம். ஸோ இனிமேல் இந்த கேம் வந்து இதில் தான் நம்ம விளாட போகிறோம். நான் வந்து சீட்டில் இது ஆன் பண்ணியிருக்கேன், கீப் இன்வென்ட்ரி. ஏன்னா நான் வந்து அடிக்கடிக்கு செத்து போயிடுவேன், அதனால் திருப்பி நான் போய் லூட் எடுக்க முடியாது. ஸோ கீப் இன்வென்ட்ரி மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீ லோட் ஆனதுக்கப்புறம் நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லோட் ஆயிடுச்சு. நம்ம சர்வை பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம வந்து ஏதோ ஒரு இடக்கு முடக்கான இடத்துல ஸ்பான் ஆகிருப்போம். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஒரு நல்ல இடத்துல ஸ்பான் ஆகும்னு எதிர்பார்த்தேன். எனக்கு எந்த இடத்துல ஸ்பான் ஆனால் பிடிக்கும்னா, அக்கேஷியன் வுட்ஸ் பயம் இருக்கும்ல, அங்கே ஸ்பான் ஆனால் எனக்கு பிடிக்கும். ஆனால் இது ஒரு சின்ன ஹைலேண்டில் ஸ்பான் பண்ணிக்கிறாங்க நம்மள. ஓகே, இங்கே ஒரு கோட் இருக்குது, அதாவது ஷீப் இருக்குது. நம்ம வந்து 3 ஷீப் அடித்தா நம்மளுக்கு 3 உள்ளு கிடைக்கும். அதை வச்சு நம்ம பெட்டு செய்யலாம். ஸோ இப்போவே ஒரு ஷீப் அடித்து வச்சுப்போம். தண்ணிக்குள்ளே வந்து அடி பண்ணுறாங்க. அச்சு இது ஒரு புல்லு. ஓகே, நம்ம உள்ளே எடுத்துட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டோம். இனிமேல் இந்த ஐலாண்ட்லேருந்து ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட்டு தான். அங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது, தூரமாக இருக்குது. மீட் இருக்குது, வீட்டை மறந்துட்டோம். இங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ஐலாண்ட் பார்த்தேன் நான் திறக்கும் போது. நம்மளுக்கு கவுலாம் தேவையில்லை, அது அடிச்சு லெதர் பண்ணிடலாம், தேவையில்லை. இங்கே ஒரு ஐலாண்ட் பார்த்தேன். ரெண்டுமே தூரமாக தான் இருக்குது, ஆனால் இது பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் போகும். நம்மளுக்கு வந்து 3 ஆடும் ஒரே கலரில் கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் நம்ம டை எடுத்துன்னு போவோம், தேவைப்படும். ஓகே, நம்ம வந்து தேவையான ஃப்ளவர் எடுத்து வச்சு டை செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து அக்கேஷன் பயம் போய் அங்கே வீடு கட்டலான்னு இருக்கேன். தண்ணியில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறான், கவலைப்படாது. ஓகே, இங்கே அக்கேஷன் வுட் பயம் இருக்கிற மாதிரியே தெரியல. ஏய் வில்லேஜ் மக்களே, எப்பட்றா என்னால் நம்பவே முடியல. நம்ம ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம ஸ்பானான இடத்துல பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நான் அக்கேஷன் பயமில் போய் வீடு கட்டலான்னு பார்த்தா வில்லேஜ் இருக்கு வந்துட்டேன். சரி, அப்போ நம்ம இங்கே தங்கிடுவோம். சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை மக்களே. இது ஒரு பயங்கரமான கோஇன்சிடென்ஸு. இந்த வீடு நல்லா இருக்கே. இந்த வீட்டில் இருக்கிற எல்லா புக்கையும் தூக்கி வெளில போட்டு நம்ம இங்கே தங்கிட வேண்டியது தான். என்ன வருங்கடா. ஓகே, நம்ம எப்படியும் இங்கே தான் தங்க போகிறோம். அந்த ஆடை அடிச்சது கூட வேஸ்ட்டு, டை எடுத்தது கூட வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே பாயிண்ட் செட் பண்ணிப்போம். இங்கே செட் பண்ணுவோம். நம்ம போய்ட்டு அதுக்குள்ளே அந்த வில்லேஜ் ஒரு லூட் வச்சுட்டு வரும். ஓகே, இங்கே எதுவும் இல்லை. இந்த சின்ன வீட்டில் தான் எதுவும் இருக்காது, எனக்கே தெரியும். இந்த மாதிரி கலர் அடித்த வீட்டில் சுத்தமாக எதுவுமே இருக்காது. ஓகே, மணி இருக்குது. அயன் காலம் எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் அயன் காலத்துக்கு கண்டிப்பாக அடிக்க மாட்டேன், ஏன்னா அவன் தான் வில்லேஜை பாதுகாக்கணும். ஆடா குட்டி பையா. ஓகே, இது பிளாக் ஸ்மித் வீடு. இங்கே கண்டிப்பாக ஒரு செஸ்ட் இருக்கும், டைமண்ட்லாம் இருக்கும். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இந்த தடவை என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, இவன் தான் வெட்டி வில்லேஜரு, ப்ரீஸ்ட்டு, தேவையில்லை. ஓகே, ஃபர்னஸ் இருக்குது. இங்கேருந்து வாட்ஸ் எடுத்துன்னு போயிட வேண்டியது தான். கேம் கொஞ்சம் லேக் ஆகுது மக்களே, சாரி.
ஓகே, இங்கே செஸ்ட் இருக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன இருக்குன்னா, ஏன்டா திருப்பி லாக் ஆகுது? செஸ்ட் எடுக்கிறதுக்கலாமா லாக் ஆகும்? ஓகே, இத்தனை ஸ்லாப்லிங்கா இதெல்லாம் மரம் மக்கள், இதெல்லாம் நட்டு வச்சா முளையும். ஆனால் இவ்வளோ மட்டும் வச்சு நான் என்ன பண்ணுறது? ஓகே, மரம், அயன் பேண்ட்டு, அயன் பூட்டு, அயன் ஸ்வாடு மக்களே. அது மட்டும் இல்லாமல் 5 அயன் இங்கேன்னு கிடச்சிருக்கு. பெரிய விஷயம் மக்களே. இது 2 ப்ரெட்டு கிடச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணி எடுக்க வேண்டியது. நீங்கள் ஃப்ரீயாக தந்து இருக்காங்க. ஓகே, இந்த செஸ்ட் எதுக்கு ஃப்ரீயாக இருக்குது? இது எடுத்துன்னு போயிடணும். ஓசியில் கிடைக்கிறதையும் விடக்கூடாது, எடுத்துருவோம். ஓகே, நம்ம செஸ்ட் எடுத்தாச்சு. தேங்க்யூடா வில்லேஜரு, என்ன ட்ரேட் பண்ணுற? என்ன ட்ரேட் பண்ணுற? 15 கோல்டு கொடுத்தா ஒரு எமரால்டு தருவானா? 13 எமரால்டு கொடுத்தா ஒரு என்சான்ட்மெண்ட் ஸ்வார்டு தருவானா? தேவையில்லை போடா. வேறு எங்கேயாவது செஸ்ட்டு கிடைக்குமா? இந்த வீட்டிலலாம் கிடைக்காது, எனக்கு தெரியும். இந்த வீட்டில் டபுள் டோர் வீட்டில் சில டைம் கிடைக்கும். இங்கேயே எதுவும் இல்லை, ஸ்மோக்காக தான் இருக்குது. இல்லை பிளாஸ்ட் ஃபர்னஸ் நினைக்கிறேன், அதான் இருக்குது. ஓகே, இதுவும் டபுள் டோர் வீடு. இங்கே 2 பெட் இருக்கும், கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்கும். ஜாவா வெர்ஷனில் இருக்கும். ஓ, இது லைப்ரரியா? பெட்டே இல்லை. அடப்பா. ஓகே, நம்ம வேறு என்ன பார்க்குறது? இங்கே வேறு எந்த செஸ்ட்லையுமே லூட் இல்லையா? இருக்கணுமே. ஹேண்ட்காம் தான் இருக்கான். வணக்கம் தலைவா, நான் உங்களை அடிக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் தான் இந்த ஊருக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, இதான் வந்து சர்ச்சு. இங்கே ஒன்றும் இருக்காது, ப்ரூவிங் ஸ்டாண்ட் தான் இருக்கும். நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமா இல்லையா? இங்கே தானே வந்து இப்போ லூட் டெஸ்ட் போனோம். இந்த இடமா அது? இல்லைங்க, நம்ம தான் ஆல்ரெடி செஸ்ட்டு பிடிக்கணும் போய்ட்டோமே. இப்போ இது புது இடம். 2 பேர் இருக்கான். கோல்டு ஒப்சடின்னு. ஐயோ, செம லக்குங்க நம்மளுக்கு. இன்னும் கொஞ்சம் அயனு, திருப்பி ஒரு 5 அயனு, 10 அயனு இங்கிட்டு, திருப்பி ஒரு ஷூவு, திருப்பி ஒரு பேண்ட்டா, திருப்பி ஒரு சோடா. நம்மளுக்கு தேவையில்லாத ஐட்டம்லாம் கொஞ்சம் கிடச்சிருக்கு. ஆனால் இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நம்மளுக்கு கோல்டு கிடச்சிருக்கு, இது மட்டும் ஒப்சிடியன் கிடச்சிருக்கு. இது நம்ம போர்ட்டல் கட்டலாம். அப்பா, இதெல்லாம் நம்பவே முடியல. நம்மளுக்கு லக்கு தான். இங்கே ஃபாரஸ்ட் பையனா? ஓகே, இது என்ன வீடு? இதுதான் டபுள் டோர் வீடா? இதுதான் சர்ச்சு. ஓ, 2 சர்ச் இருக்கா? அங்கே ஒரு சர்ச் இருக்குது, இங்கே ஒரு சர்ச் இருக்குது. இதெல்லாம் டபுளாக இருக்குது. ஓ, இங்கே வேறு ஒரு இடம் இருக்கா? ஓகே ஓகே ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு வீடு. இங்கே எதுவுமே இருக்காது. இங்கே ஒரு ஃபார்ம் இருந்திருக்கு, ஆனால் உள்ளே ஒரு மணிமகம் காணும். எதுக்கு நட்டு வச்சுருக்காங்கன்னு நம்மளுக்கே தெரியல. ஓகே, ஃபென்ஸு ஹேபெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பின்காலத்தில் எடுத்துப்போம். ஆனால் இங்கே ஒரு ஃபார்மன் வில்லேஜர் கூட இல்லை. எப்படி ஹேபெல் இருக்குது? ஏன் 2 மணி இருக்குது? ஒரு வில்லேஜுக்கு ஒரு. ஓ, அப்படின்னா இது 2 வில்லேஜா? 2 வில்லேஜ் ஒன்றா சேர்ந்துருக்கா? ஆமாம் மக்களே, 2 வில்லேஜ் ஒன்றா சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இந்த மாதிரி இருக்குது. ஓ, ஓகே ஓகே. நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட வீடு இதுதான். இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அடிச்சு வெள்ளை தொத்திட்டு நம்ம இந்த வீட்டில் இருக்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறமா திருப்பி அந்த வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டு நான் வேறு வீடு கட்டின்னு பக்கத்தில் போயிடுவேன். ஸோ டே 1 முடிய போகுது. சூரியன் மறையுது, அதனால் நம்ம போய் தூங்கிடுவோம். இந்த வீட்டில் தான் தூங்க போகிறோம். ஏதோ வில்லேஜில் வந்து அடிச்சு தள்ளி விட்டுருவோம். கேன் ஸ்லீப் அட் நைட். ஓகே, இன்னும் நைட் ஆகலை. வில்லேஜர் வந்து புகை வருது.
நைட்டு ஓகே நைட் ஆகிடுச்சு. நம்ம வந்து நைட்டு தூங்குறோம். நம்ம காலையில் எழுந்துச்சி அந்த ஹவுஸை கிளியர் பண்ணி அந்த ஹவுஸை நம்ம எடுத்துக்கினே அதோடு இந்த வீடியோ முடிச்சுருவோம். ஓகே காலையில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைண்ட் பண்ண போவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லேஜ் கொஞ்சம் சரி பண்ணுவோம். ஏன்னா அந்த வில்லேஜில் தரலாம் அவ்வளோ நல்லா இல்லை. டே இது நடிச்சா வருமா? ஓகே வந்துடுச்சு. அவன் எடுத்துனாலும் நான் எடுத்துனான். ஓகே நம்ம பார்ப்போம். நம்மளும் எடுத்துருக்கோம். நான் விட்றா லைப்ரரியன். நீங்களாம் பாவம் இருந்தாலும் பரவாயில்ல. வாழ்த்துக்கள். ஓகே அவங்க வந்து எடுத்தனாலும் நார்மல் வில்லேஜர் ஆகிட்டாங்க. நம்ம அந்த வந்து எடுத்து இந்த வீட்டுக்குள்ளே போட போகிறோம். ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு ஒரு ஐடியா. இப்போ அவங்களுக்கு தூங்குறதுக்கு பெட்டு தேவை. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய உள் இருக்குது. இதை வச்சு நம்ம ஏன் பெட்டு செய்யக்கூடாது? நல்ல ஐடியா. இப்போ செஞ்சுருவோம். ஒன்று நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது. அப்போ இது 2 இன்னும் வரல. மேலே மாட்டிக்கிச்சு. இருங்க உடச்சி எடுப்போம். ஓகே 2 3 அந்த ஒரு வில்லேஜருக்கு போய்ட்டு இதை வச்சு செஞ்சிடலாம். ஆனால் நம்மளுக்கு பிளாங்க்கு தேவை. ஓகே இந்த வீட்டில் இந்த மரத்தை வெட்டி எடுத்துப்போம். பிளாங்க் கிடைக்கும். சாரிடா வில்லேஜரு, வெளியில் படுத்துறேன். சாரி. ஆனால் எனக்கு அந்த வீடு தேவைப்படுது. அதனால தான் ஒன்று வெளியே சொல்கிறேன். ஓகே இதை வச்சு நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிள் செய்யணுமா? அப்படின்னா எனக்கு இன்னும் ஃபுட்டு தேவைப்படும். இங்கே வச்சுன்னு போயிடணும். ஓகே 2 வுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு பெட்டை செஞ்சு பக்கத்துலேயே போட்டு இங்கே இதை வச்சுட்டு வந்துடுவோம். ஓகே ஃபார்மன் இங்கே தான் இருக்கிறான். இவங்கிட்டேருந்து பொட்டேட்டோலாம் அப்போ திருடின்னு போயிடலாம். கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கிட்ட போவோம். அயன்காலம் அங்கே தான் இருக்கான். அயன்காலம் நீ இந்த ஊருக்கு ரொம்ப தேவைப்பா. ஏன்னா நைட்டு சாம்பி வந்து நீ தான் காப்பாற்றணும். இந்த ஊரை என்னையும் நீ தான் காப்பாற்றணும். இந்த இடமா? எந்த இடம் நம்ம இடம்? அந்த வில்லேஜ் 2 வில்லேஜ் ஒன்றா சேர்ந்துருக்கிறதுனால எந்த இடம்னே தெரிய மாட்டேங்குது. அதுதான் நினைக்கிறேன். அயன்காலம் வணக்கம். அயன்காலம் வந்து எல்லா சாம்பி ஷெல்டன் எல்லாத்தையும் அடிப்பான். ஆனால் க்ரீப்பரை மட்டும் அடிக்க மாட்டான். ஏன்னா அவன் க்ரீப்பரோட ஃப்ரெண்டு. அதனால அவன் க்ரீப்பர்லாம் அடிக்க மாட்டான். ஓகே நம்ம வந்து உள்ளே போவோம். ஓகே நம்ம வந்து பெட்டு செய்ய தான் வந்தோம். மறந்துடுவோம். இருங்க நான் ஃபஸ்ட்டு ப்ராங்க் செஞ்சு பெட்டு செய்வோம். கிராஃப்டிங் டேபிள் அதுக்கு ஃபஸ்ட்டு செய்யணும். ஓகே கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. அதை எடுத்து இதெல்லாம் கண்டிப்பாக அந்த ஸ்டாட்ஸ்லாம் உடச்சிருவோம். நான் நீங்கள் தேவைப்படாது. ஓகே பெட்டு டோருக்கு செஞ்சாச்சு. அப்புறம் வந்து செஸ்லேருந்து இது 2த்தையும் எடுத்து ஆயிடுச்சு. இது 2த்தையும் எடுத்து இங்கே வச்சுருவோம். இதை நம்ம எடுத்து எங்கே வைக்கிறோன்னா இங்கே வைக்கிறோம். இதோ இந்த இடத்துல வந்து வச்சு பக்கத்தில் ஒரு பெட்டு போட்டுறோம். அந்த பெட்டில் வில்லேஜர் படுத்து தூங்கிப்பான். நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கு பதிலாக இங்கே ஒரு பெட் இருக்குல்ல, அதை தூக்கி நம்ம வச்சுக்கிறோம். இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குணம்ல இருந்திருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் செய்வேன். ஓகே இந்த பெட்டை தூக்கி நம்ம இங்கே போட்டுப்போம். இனிமேல் தான் நம்ம பெட்ரூம். இந்த செஸ்ட்லாம் நான் கண்டிப்பாக அந்த ஸ்டாட்ஸ்லாம் நான் கண்டிப்பாக உடச்சிருவேன். 2 பெரிய செஸ்ட்டு ஒன்று உருவாக்கிடுச்சு. இதில் வந்து நம்ம தேவையான பொருட்கள்லாம் இங்கே வச்சுப்போம். இதெல்லாம் நம்ம எக்யூப் பண்ண போகிறோம். இன்னும் இங்கே இருக்கட்டும். கோல்டு, அப்சிடியனு, இன்னொரு ஷூவு, இன்னொரு ஷர்டு, ப்ரெட்டு, அயன் இங்கட்டு, சாப்லிங்கு, பேண்ட் எக்யூப் பண்ண போகிறோம். இதெல்லாம் தூக்கி இங்கே சைடு வச்சுட்டு நம்ம வந்து போவோம். இப்போ நான் அதெல்லாம் எக்யூப் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இதான் நம்மளுடைய இது காஸ்டியூமு. ஓகே, என்னடா கருப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கலரே அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து டீமன் கலர் வச்சுருக்கோம். அது அப்படி தான் இருப்போம் நான். ஓகே, இதோட இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். அடுத்த இந்த கேம் ப்ளே முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஆஃப்லைனில் போய் இந்த இடத்த கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேமில் வரும்போது இந்த இடம் சூப்பராக மாற்றி கட்டுறேன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ வந்து நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்டர் 2 தான் போட போகிறோம். பாய்.